தோழர்களே, இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஏகப்பட்ட விஷயங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த சொல்லிடுறேன். இந்த போஸ்ட் நான் போட்டேன், 36 நிமிஷத்துலேயே நான் முடிவு பண்ணிட்டேன். நம்ம தோழர்கள் வந்து 3 செய்தி 4 செய்திலாம் எதிர்பார்க்கல. எனக்கு ஓவர்வியூ எல்லாமே வேணும். டிவிகே சம்மந்தமாக என்ன சொல்கிறாங்க, நம்ம என்ன விளக்கம் கொடுக்குறோம், எங்கே தடுமாறுறோம் உட்பட எல்லா தகவலையும் என்கிட்ட வந்து சொல்லு, முழுமையாக நீ ஒரு டைரியாக செயல்படு அப்படிங்கிறதான் நிறையா பேர் வந்து அந்த விஷயத்தில் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க. அப்போ உங்களுக்கு எல்லாமே தேவைப்படுதா? அப்போ எல்லாத்தையும் பேச நானும் தயாராக இருக்கேன். ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ இனிமேல் வரும். அந்த ஒரு வீடியோவில் டோட்டலாக 360 டிகிரியில் இருக்கக்கூடிய மொத்த செய்தியும் கவர் பண்ணிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து 3 செய்தி பேசுவோம், 4 செய்தி பேசுவோம்னு பேசிகிட்டு இருப்போம்ல. இந்த தமிழில் நீங்கள் பார்த்த 3 செய்தி கண்டிப்பாக அந்த வீடியோவில் இருக்கும். அது இல்லாமல் ஒரு 9 செய்திகளை இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் தோழர்களே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பவர் சென்டராக மாற போகிறாங்களா த்ரிஷா அப்படிங்கிற ஒரு விஷயமானது ஜூடியின் விடன் ஆர்டிக்கலில் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துச்சு. அதுலேருந்து நிறையா பேர் இதை பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து அந்த சுதந்திர தினத்தில் த்ரிஷா அவர்கள் பங்கேற்ற நிகழ்வை கூட மைல்டாக கடந்து போயிருப்பேன். நான் பெருசாக இதை பேசுனதே கிடையாது. நீங்கள் த்ரிஷாவை பார்க்குறீங்கன்னா விஜயண்ணாவை பார்க்குறேன். விஜயண்ணா ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க ஆட்சியதிகாரத்துக்கு வரும்போதே, நான் மட்டும்தான் பவர் சென்டர், வேறு யாருமே இங்கே பவர் சென்டர் கிடையாது. சோஷியல் மீடியாவில் பயங்கர ஆக்டிவாக இருக்காங்க. யார் என்ன சொல்கிறா எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. கவனித்து அதற்கான டைரக்ஷன் எல்லாமே அவர் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காருங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இந்த பவர் சென்டர் அப்படிங்கிறது ஒரு பர்செப்ஷன் தான், இது உண்மையே கிடையாதுங்கிறதா யதார்த்தமான உண்மை. ஒரு சுதந்திர தினத்துக்கு கூட்டு வரலாம், இந்த மாதிரி நரேட்டிவ்லாம் வரப்போதா? அண்ணன் கூட்டு வந்ததுனால தானே இந்த மாதிரி பிரச்சனை பஞ்சாயத்தெல்லாம் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கூட்டு வரலனாட்டியும் இந்த பர்செப்ஷனை உருவாக்கிட்டே இருப்பாங்கிறத நான் அடித்து சொல்கிறேன். அது நம்ம தலைவர் மேலே நம்ம வைக்கிற நம்பிக்கை வந்து நீங்கள் தான் முடிவு பண்ணுங்கள். பர்செப்ஷன் சைடு போகணுமா இல்லை உண்மையின் பக்கம் நிற்கணுமாங்கிறது. அதாவது அவர் எந்தெந்த நிகழ்வு கூட்டு வரார் அப்படிங்கிறத நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் பங்கேற்கிற நிகழ்வுக்கு த்ரிஷா அவர்களை கூட்டு வராங்கங்கிறது யதார்த்தமான உண்மை. அங்கே வந்து ஃபேமிலி வராங்க, ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக வந்து நம்ம பதவி ஏற்றுக்கிட்ட நிகழ்வுக்கு வந்திருப்பாங்க. அதுக்கடுத்து சுதந்திர தினம் இந்த நிகழ்வுக்கு வந்திருப்பாங்க. இதில் ஒவ்வொரு அமைச்சருமே அவங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கூட்டு வராங்க. அப்படி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டில் த்ரிஷா அவர்களுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. இதை நீ நம்பலாம், இல்லை ப்ரோ இதெல்லாம் செட் ஆகாது ப்ரோ, அது ப்ரோ இது ப்ரோங்கிறது காலம் பதில் சொல்லும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நான் தெளிவாளமாக சொல்லிடுறேன். நம்ம விர்ச்சுவல் ரேஸை பொறுத்தவரையும் தலைவருக்காண்டியும் நம்ம வந்து சண்டை போடுவோம், தலைவரோடய சண்டை போடுவோங்கிறது யதார்த்தமான உண்மை. அது தலைவரோட நலன் கருதி தான் அவரோட சண்டை போடுவோம். இப்போ நம்ம வைக்கிற விமர்சனங்கள், நம்மளோட கருத்துக்கள் இதெல்லாம் தலைவர் பார்க்காம இருக்காரு நம்புறீங்க? நிச்சயமாக அவர் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அவர் தன்னுடைய இந்த விமர்சனங்கள்லாம் கடந்தும் எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டும் அவர் ஏன் இதை பண்ணுறாருன்னா, அவரோட மைண்டில் வேற ஒன்று இருக்குது, அதை அவர் செய்யட்டும். ஒரு நாள் இந்த உண்மை வெளியே வராமல் இருக்க போகிறதில்ல, ஒரு நாள் வெளியே வரும். இதெல்லாம் பர்செப்ஷன் உருவாக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இங்கே 2 விதமான உலகம் இருக்குது. டிவிகேவை ஆதரிக்கிற உலகம், டிவிகேவை எதிர்க்கிற உலகம். இந்த எதிர்க்கிற உலகமானது பர்செப்ஷனு, பொய் மேலே கட்டமைக்கிற செய்திகளை உருவாக்கிட்டு இருக்கோம். ஆதரவாளராக இருக்கக்கூடிய நம்ம மட்டும்தான் நம்ம தரப்பில் இருக்கக்கூடிய அத்தனை தகவலுமே கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா எதிரணியில் இருக்கிறவங்க நம்மளை பாராட்ட மாட்டாங்க, நம்மளை விமர்சனம் தான் பண்ணுவாங்க. அவங்க கூட சேர்ந்து இந்த நரேட்டிவில் போய் விழுந்துட வேண்டாம் அப்படிங்கிறது தெளிவானமாக சொல்கிறேன். ப்ரோ ஒருவேளை இவங்க சொல்கிறபடி பவர் சென்டராக மாறிட்டாங்கன்னா, பவர் சென்டராக மாறல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடுத்த தலைமுறை எந்த மைண்ட் செட்டில் இருக்குங்கிறது விஜயண்ணாக்கு நல்லாவே தெரியும். அவர் இந்த தவறுகள்லாம் ஒருபோதும் செய்ய மாட்டார். எனக்கு என் தலைவர் மேலே நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு இருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிங்கிறத நான் தெளிவானமாக சொல்லிடுறேன். ஆனால் பெரிய ஒரு விஷயத்தை கூடிய சீக்கிரம் அவர் செய்ய போகிறார். அதனால தான் எவ்வளவு விமர்சனம் வந்தாலும் இந்த விஷயத்தை தொடர்ச்சி அவர் பண்ணிட்டு இருக்காரு. பட் அவரோட பிளான் என்னங்கிறத நம்மளால் டீகோட் பண்ண முடியல. கூடிய சீக்கிரம் நம்ம தெரிஞ்சுக்கலாங்கிறதான் நான் சொல்ல வர்ற முதல் பாயிண்ட். இப்போ 2வது செய்திக்கு நம்ம போகலாம். நேற்று புஷியானந்த் அவர்களை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, கடைசி ஒரு அரை மணி நேரம் கையை பின்னாடி கட்டிக்கிட்டு சூப்பராக பேசியிருப்பாருங்க. ஏன்னா ஒரு மனிதர் வந்து யாரோ நம்ம கட்சியில் யார் நல்லா செயல்பட்டாலும் அவங்கள நம்ம எபிசோடில் வந்து சூப்பராக செயல்பட்டாருங்க. நேற்று சபாநாயகரை பற்றி பேசணும், அதற்கு முன்னாடி அமைச்சர் விக்னேஷ் அவர்களை பற்றி பேசியிருக்கோம், அமைச்சர் ரமேஷ் அவர்களை பற்றி பேசியிருக்கோம். இந்த மாதிரி ஏகப்பட்ட பேரை நம்ம தொடர்ச்சியாக பேசியிருக்கோம். ஆனால் புஷியானந்த் அவர்கள் வந்து உண்மையான விசுவாசிங்கிறது நம்ம அத்தனை பேருக்கும் தெரியும். பட் அமைச்சர் புஷியானந்த் அவர்கள் பேச மாட்டாங்க, தயங்குவாங்க, அப்படிலாம் நிறையா சொல்லுவாங்க. நானும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஒருவேளை இருக்குங்க, பட் அவருக்கான ஒரு விஷயம் இருக்குது, அதனால தான் தலைவர் பக்கத்தில் வச்சிருக்காருங்கிறத நான் தொடர்ச்சியாக நம்பிக்கிட்டு இருந்தேன். நேற்று தலைவர் வந்து அசம்பிளியில் இல்லை, கடைசி சமயத்தில் கையை பின்னாடி கட்டிக்கிட்டு சர்க்கார் பட போஸ்டரை நீங்கள் கிழிச்சிடக்கூடாதுங்க, இந்த ஆதவஜன் அவர்களை நீங்கள் விட்டுறக்கூடாது, கரெக்டாக நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ஐயா செங்கோட்டையன் அவர்களை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாரு. நான் எந்த தொகுதியில் நிற்கணும்னு சொல்லி நம்ம தலைவர் விஜய் அவர்கள்ட்ட அவர் கேட்டிருக்காராம். தலைவர் சொல்கிறாரா, ஐயா நீங்கள் எப்போது நிற்கக்கூடிய தொகுதியிலே நின்னுங்கய்யா, எந்த பிரச்சனையும் எந்த பஞ்சாயத்தும் கிடையாது. இல்லைங்க நான் இந்த தொகுதியில் நிற்கணும்
செய்யணுங்கிறத நான் முடிவு பண்ணக்கூடாதுங்க, தலைவராக இருக்கக்கூடிய நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. இது மட்டும் இல்லாமல் சபாநாயகர் இருக்காங்களா, நம்ம சபாநாயகர், அவர் வந்து தொகுதி சார்ந்த விஷயங்கள் இதை கேட்டார் அதை கேட்டார் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் அத்தனையுமே அவர் பகிர்ந்தார். ஏகப்பட்ட தகவல்களை சொன்னார். நம்ம கட்சிக்காரங்க இப்படிப்பட்டவங்க, இந்த மாதிரி அணுகுவாங்க, இந்த துணை சபாநாயகர் இருக்கார்ல, கையில் ஒரு 75,000 ரூபா காசு வச்சிருந்தாருங்க, நிற்கலாமா வேணாமான்னு கேட்டுட்டு இருந்தாருங்க. அப்புறம் தலைவர் வந்து நம்பிக்கை கொடுத்ததாங்க அவரை நிற்க வச்சாருன்னு சொல்லி நமக்கு தெரியாத பல தகவல்களை அசம்பிளியில் பேசுனாங்க. நான் போன வீடியோவில் கவர் பண்ணியிருப்பேன். ஜனநாயகன் ஷூட்டிங் போது கூட அப்போது ஒரு மிக முக்கியமான தகவலை சொன்னார். அந்த ஷூட்டிங் போன அந்த கிராமத்தில் விஜயண்ணா வந்து அந்த கிராமத்துக்கு சாலை போட்டு கொடுக்கலாமா அப்படிங்கிற விஷயத்தை யோசிக்கிறாரு. ஏன்னா அங்கே ஒரு 250 பேர் இருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க சாலை இல்லாமல் அப்படிங்கிற தகவலை சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு புஷியானந்த் அவர்களுக்கு பேச தெரியாதுன்னு சொல்கிறவங்க அத்தனை பேரும் நேற்று கடைசியாக அசம்பிளியில் பேசின அந்த 1/2 மணி நேரம் ஸ்பீச்சை கேளுங்களேன். அப்படியே இயல்பாக இருக்காருங்க. தான் ஒரு அமைச்சர், அதெல்லாம் அவருக்கு பெருசாக எதுவுமே மண்டைக்கு எரிக்கலை. எது கண்டென்ட் ஆகும், எது ட்ரோல் ஆகும், எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாரு. தன்னுடைய மொழி நடையில் அற்புதமாக பேசியிருக்காரு நேற்று 1/2 மணி நேரம். பார்க்காதவங்க நீங்கள் பாருங்கள். ஏன்னா முன்னாடி வந்து அசம்பிளி வந்து லைவ் போட மாட்டாங்கன்னு சொல்லி நம்ம அத்தனை பேரும் சொல்லிட்டு இருக்கோம். நேற்று பாருங்க 8 மணி நேரம் முழு லைவ் அசம்பிளி நடக்குது. அந்த அசம்பிளியில் நம்மளால பார்க்க முடியல. அவ்வளோ தூரம் அசம்பிளி நடக்கும்போது சில தகவல்களை நம்ம மிஸ் பண்ணுறோம். ஏன்னா நம்ம அரசாங்கம் எல்லா விஷயத்தையும் வெளிப்படைத்தன்மையாக கொண்டு வந்து நம்மகிட்ட சேர்க்கக்கூடிய முயற்சி எடுக்கும்போது சில விஷயத்தை மிஸ் பண்ணும்போது அந்த மிஸ் பண்ணுற விஷயங்கள்லாம் நான் ஹைலைட் பண்ணுறேன். நீங்கள் அந்த ஸ்பீச்சை போய் மட்டும் ஒரு 1/2 மணி நேரம் பாருங்கள். உங்களுக்கு முக்கியமாக வந்து வேற லெவலான ஒரு இம்பாக்ட் இருக்குங்கிறது நான் சொல்ல வர்ற 2வது செய்தி. இப்போ 3வது பிரதானமான விஷயம், நேற்று அசம்பிளியில் ராஜ்மோகன் அவர்கள் வந்து பேசும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவங்க துறை சார்ந்த ஒரு மானிய கோரிக்கை வரும்போது முதலமைச்சர் விஜய் அவர்கள்ட்ட அவங்க ஒரு விஷயத்தை போய் கேட்டிருக்காங்க. ஐயா, உங்கள் நிகழ்ச்சிக்கு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி ஒரு கேப் இருக்குது, அந்த 1/2 மணி நேரத்தில் நாங்களாம் வந்து உட்காந்துருக்கோம், நீங்கள் 1/2 மணி நேரம் கழிச்சு தான் வரீங்க புரோட்டோகால் அடிப்படையில், அந்த 1/2 மணி நேரம் நாட்டுப்புற கலைஞர்களுக்கு அந்த நேரத்தை நான் பயன்படுத்திக்குவா, அவங்க கலை நிகழ்ச்சிகள் பண்ணுறதுக்கு அந்த 1/2 மணி நேரத்தை எனக்கு ஒதுக்கி கொடுங்களேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கேட்டிருக்காரு நம்ம முதலமைச்சர்கிட்ட. நம்ம முதலமைச்சர் உடனடியாக நாட்டுப்புற கலைஞர்கள் முதலமைச்சரோட ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் முதலமைச்சர் வர்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி இருக்கக்கூடிய டைமிங்கில் அரசு விழாவில் அல்லது தனியார் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் பங்கேற்றாலும் அந்த இடத்துல ஒரு நிகழ்வை ஏற்பாடு பண்ணுறதுக்கு அரசாங்கம் சார்பாக ஒரு ஜிஓ போட்டிருக்காங்க. ஸோ இது நாட்டுப்புற கலைஞர்களோட அந்த வாழ்க்கையில் ஒரு ஒளிமயமான ஒரு வருமானத்தை கொடுக்குங்கிறது நேற்று அந்த விஷயத்தை நான் பார்க்கும்போது நேற்று எனக்கு தெரிஞ்சு, அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது, அசம்பிளியில் சொல்லும் போது தான் தெரிஞ்சு. ஆனால் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு முன்னெடுப்பு அப்படிங்கிறத நான் கவர் பண்ண வந்த 3வது செய்தி. இப்போ 4வது பிரதானமான விஷயம் என்னன்னா, நான் முன்னாடியே ஒரு மேட்ரு சொல்லியிருந்தேன். அமல்ராஜ் இருக்காங்கல்ல, சென்னை மாநகர கமிஷனர், அவர் வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருந்தாரு. என்ன பண்ணியிருந்தாருன்னா, அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட இடத்துல ஊழல் தடுப்பு அப்படிங்கிற விஷயத்தை முன்னெடுத்தார். தனியாக ஒரு பிரிவை வந்து அவர் வந்து தொடங்கினார். அதற்கான வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்துருந்தாங்க. வேற யாராவது இந்த விஷயத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா காவல்துறைக்குள்ளே முதல்ல நான் ஊழலை ஒழிக்கிறேன், என்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட அப்படிங்கிற இடத்துல சொன்னார். இது காவல்துறை முழுக்க விரிவுபடுத்தப்பட்டால் நல்லா இருக்குங்கிறத நம்ம ஒரு வீடியோவில் பேசியிருப்போம். காவல்துறை முழுக்க விரிவுபடுத்திட்டாங்க. ஸோ இங்கே ஊழல் அப்படிங்கிறது காவல்துறையில் இருக்குங்கிறத நம்ம ஒத்துக்கணும். ஆனால் அந்த காவல்துறையில் ஒழிக்கிறதுக்கு நல்ல தலைவர் ஒருத்தர் உட்காரும் போது அந்த தலைவரை நோக்கி நல்ல அதிகாரிகள் அவரை சுற்றி இருக்கும்போது அந்த அதிகாரிகள் இந்த தலைவர் ஊழல் ஒழிக்க ஆசைப்படுறாங்க, அவர் தன்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட இடத்துல எல்லாத்தையும் செய்யணும்னு ஆசைப்படுறாரு. அப்போ டிஜிபியாக இருக்கக்கூடியனா இப்போ அந்த அமல்ராஜ் இருக்காங்கல்ல கமிஷனர், அவர் தன்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட இடத்துல செஞ்சார். அப்போ நான் டிஜிபியாக இருக்கேன், அப்போ நான் என்ன பண்ணலாம், நான் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே ஒரு கம்ப்ளைண்ட்டை சொல்கிறாங்க. மாவட்ட வாரியாக ஒரு கான்டாக்ட் நம்பரை கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு காவல்துறை அதிகாரி ஒருத்தர் உங்கள் மாவட்டத்தில் எதுவும் தவறு பண்ணாருன்னா அந்த கான்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்குது, நான் சைடில் போடுறேன், அந்த நம்பருக்கு நீங்கள் தகவல் கொடுத்தா மட்டும் போதும். அது வந்து ரகசியமாக எந்த அதிகாரி அந்த தப்பு பண்ணாரோ அவர் மேலே விசாரிக்கப்பட்டு உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும். இது காவல்துறைக்குள்ள ஊழல் ஒழிக்க காவல்துறையே தங்களுக்குள்ள ஒரு அமைப்பை ஏற்படுத்திக்கிறாங்க. ரொம்ப அற்புதமான விஷயம்ல. இது நேற்று மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு வந்துச்சு, இதை நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இதுக்கடுத்து மிக முக்கியமாக போனீங்கன்னா சர்ச்சையாக இருக்கும் 2 அரசாணைகள். என்ன அரசாணை சர்ச்சையாக இருக்குன்னா, ஒன்று வந்து இந்த கம்யூனிஸ்ட் தோழர்களை வந்து வாட்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அரசாணை திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு வட்டாட்சியர் ஒருத்தர் போட்டிருந்தாரு. அதுக்கப்புறமா வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு காலேஜில் இருக்கிறவங்கலாம் இந்த மாதிரி வந்து காக்ரோச் பார்ட்டி நடத்தக்கூடிய போராட்டம், கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், இடதுசாரி இயக்கங்கள் நடத்துகிற போராட்டத்தில் பங்கேற்கக்கூடாதுன்னு சொல்லி 2 சுற்றறிக்கை வந்து நேற்று வந்திருக்கும். இந்த 2 சுற்றறிக்கை வந்தோன்னே என்ன நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி இந்த 2 சுற்றறிக்கையுமே ரிவோக் பண்ணப்பட்டது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அதாவது திரும்ப பெற
பெறப்பட்டது. அது வந்து இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயமும் திரும்ப பெறப்பட்டுச்சு. அதே நேரம் அந்த வட்டாட்சியர் ஒருத்தர் கம்யூனிஸ்ட் தோழர்கள் வந்து அந்த பகுதியில் இருக்கிறவங்களை கண்காணிங்கன்னு சொன்னார்ல, அவரை இடமாற்றமே பண்ணியிருக்காங்க. அந்த அளவு அந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க. ஏன் இதை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற அரசாங்கத்தோட பர்செப்ஷனை நான் சொல்கிறேன். இதுதான் உண்மை, நான் சொல்ல வரல. இப்போ நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் காக்ரோச் பார்ட்டியோட போராட்டம் பெரிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்தினுச்சு. அதே நேரம் ஜார்க்கண்டில் இப்போ சமீபத்தில் அங்கே ஒரு அந்த பேப்பர் லீக் சம்மந்தப்பட்ட ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அங்கேயும் அந்த அரசாங்கம் 20-25 நாளாக திணறி போச்சுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இப்படி இந்த காக்ரோச் பார்ட்டி இந்த கம்யூனிஸ்ட போர்வேல தமிழ்நாட்டில் ஒரு சில விஷயங்களை பண்ணுறதுக்கு சில பேர் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் அரசாங்கத்துக்கு கிடைச்சதுனால நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஃபேர் நீட் அப்படிங்கிற விஷயத்தை பேன் நீட் அப்படிங்கிற விஷயத்தாவை மாற்றி அங்கே முதலமைச்சர் விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணி ஒரு சில போராட்டங்கள்லாம் பண்ணாங்க. நம்ம கண் கூட நம்ம முன்னாடி ஒரு எவிடன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஒரு மொமெண்டத்தை தமிழ்நாட்டில் ஃபேக்காக கிரியேட் பண்ணுறதுக்கு சில பேர் கம்யூனிஸ்ட காக்ரோச் போர்வேல இருக்காங்கங்கிற தகவல் அரசாங்கத்துக்கு கிடைச்சதுனால இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. பட் அவங்க பயன்படுத்திய சில வார்த்தைகள் வந்து மொத்த பேர் உண்மையாக இருப்பாங்கல்ல, அவங்க மேலே ஒரு வார்த்தைகளை பயன்படுத்துகிற மாதிரி இருந்ததுனால இந்த ஆர்டரை வந்து ரிவோக் வாங்கியிருக்காங்க. மற்றபடி இதில் வேறு எதுவுமே இல்லை. ஸோ நம்மளை சுற்றி ஒரு பெரிய ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு இந்த தமிழ்நாட்டில் ஒரு முயற்சிகள் எடுக்கும்போது உளவு பிரிவோட அலாட்டு காரணமாக அந்த விஷயம் செய்யப்பட்டதாக ஒரு தகவல் பரவுது. இது சர்ச்சையான பிறகு இந்த விஷயமானது ரிவோக் பண்ணப்பட்டிருக்குங்கிறத நான் தெளிவாளமாக சொல்லிடுறேன். இதுக்கு அடுத்து நீங்கள் பயங்கரமாக அடுத்த விஷயத்தை நோக்கி போனீங்கன்னா மேகமலை. நான் கூட சொல்லியிருந்தேன், புதன்கிழமை அன்னைக்கு வந்து இந்த வழக்கு வந்து சிராய் மனு நம்ம போட்டிருக்கோம். அசம்பிளியில் விளக்கம் கொடுத்துட்டாங்க சிடிஆர் அண்ணா. இது வந்து சிராய் மனு நம்ம போட்டது புதன்கிழமை வருது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பேசியிருந்தோம். புதன்கிழமை வந்துச்சா, என்ன நிலவையில் இருக்குது, என்ன விஷயங்கள் போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிற கேள்வியை கேட்டிங்கன்னா, ஆமாம் புதன்கிழமை வந்துச்சு. ஆனால் நீதிமன்றம் தன்னுடைய முடிவில் அவங்க வந்து மாற மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டாங்க. நீங்கள் போலீஸ் வந்து இந்த ஆக்கிரமிப்பு அகட்டுதா அல்லது நான் துணை இராணுவத்தை பயன்படுத்தவா அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் கேட்குறாங்க. நம்ம மேலே எந்த தவறுமே இல்லை. ஏன்னா நமக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் வந்து அதை ஒரு புலிகள் காப்பகம் அப்படிங்கிற இடமா வந்து வகைப்படுத்திட்டாங்க. அதற்கு முன்னாடி 2009 காலகட்டத்தில் காப்புக்காடுகள் அப்படிங்கிற பகுதியில் அந்த இடம் வருது. ஸோ காப்புக்காடு புலிகள் காப்பகம் அப்படிங்கிற இடத்துல இருக்கும்போது அங்கே பொதுமக்கள் வாழக்கூடாது இல்லை, ஏன்னா அது பாதுகாப்பு அச்சுறுத்தல். அது காரணமாக தான் அந்த விஷயத்தை அப்புறப்படுத்த சொல்லி இந்த பஞ்சாயத்து அத்தனையுமே போயிட்டு இருக்கு. ஆனால் நீதிமன்றம் தன்னுடைய முடிவை மாற்றிக்கல. செப்டம்பர் 8ஆம் தேதிக்குள்ள அந்த இடத்த நீங்கள் வந்து ஆக்கிரமிப்புகளை வந்து கிளீன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இப்போ அரசாங்கம் என்ன பண்ண போகிறாங்க, என்ன செய்ய போகிறாங்கங்கிறது நமக்கு தெரியல. இது ஒரு பெரிய சேலஞ்சாக நமக்கு வர்றதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கடுத்து நீங்கள் போனீங்கன்னா மிக முக்கியமாக மட்டமாக செயல்படுறாங்க திமுகவோட எம்எல்ஏக்குன்னு சொன்னால் அது மிகையாகாதுங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுறேன். நேற்று சிடிஆர் நான் பேசும்போது இப்போது ஒரு சபையில் வந்து சவுண்டு போட்டுகிட்டே இருந்தாங்கன்னா சபாநாயகர் முகத்தை காமிச்சிருவாங்க. லைவ் பார்க்குற அத்தனை பேருக்கும் தெரியும். ஏன்னா அந்த விஷயங்கள் அத்தனையுமே பொதுமக்கள் பார்க்கக்கூடாது. அங்கே சத்தம் கேட்குறது நம்ம காதில் விழுகும், பட் என்ன நிகழ்வு நடக்குதுங்கிறத நம்ம பார்க்க முடியாது. ஆனால் நேற்று சிடிஆர் நான் பேசும்போது சொல்லியிருப்பாங்க, நீங்கள் அதையும் காமிங்க, எப்படி உங்கள் அழிச்சாட்டியம் பண்ணுறாங்கிறத நாங்கள் மட்டும்தான் பார்த்துட்ருக்கோம். நாங்கள் சில நேரம் கோவப்பட்டு சில விஷயங்கள் பேசுகிறோன்னா எங்கள் முன்னாடி நடக்கிற காட்சி வேற, பொதுமக்கள் பார்க்குற காட்சி வேற, நீங்கள் ரெண்டையுமே காமிங்க அப்படிங்கிற விஷயத்தை நேற்று சிடிஆர் அண்ணா பேசியிருப்பாங்க. அதை வந்து நிச்சயமாக நான் வந்து ஆதரிக்கிறேன். ஏன் ஆதரிக்கிறேன்னா, நேற்று 2 பேரோட இன்சிடெண்ட்டை சொல்கிறேன். ஒன்று இந்த மார்க்கண்டேயன் எம்எல்ஏ, இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பேப்பர் எடுத்துக்கிறாரு, அப்படியே வாயால் சாப்பிட்றாரு, அதே சாப்பிட்ட பேப்பர் எடுத்து காது குடைகிறாரு. ஒரு அசம்பிளி ஒரு லைவ் போயிட்டுருக்கு, மானிய கோரிக்கை சார்ந்து விவாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களால் ரொம்ப நேரம் 8 மணி நேரம் ஒரு அசம்பிளியில் உட்கார முடியாதுங்க, நான் ஒத்துக்கிறேங்க. சின்ன பிரேக் எடுத்து தான் எல்லாருமே வந்து உட்காடுறாங்க போகிறாங்க. பட் அந்த லைவில் இவ்வளோ பேர் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பேப்பரை வச்சு மட்டமாக விளையாடிக்கிட்டு இருக்காரு மார்க்கண்டேயன் எம்எல்ஏ. இவர் தான் வந்து எலும்பை உடைப்பேன், அதை உடைப்பேன், இதை உடைப்பேன் பேசிகிட்டு இருந்தார். இது ஒரு கதை அங்கே அப்படியே திரும்பி இந்த பக்கம் திரும்பினீங்கன்னா நம்ம ஆள் யாரு, இந்த பயங்கரமா பேசுவார்ல அனிதா ராதாகிருஷ்ணன், நல்லா தூங்கிட்டு இருக்காருங்க. இந்த தொகுதி மக்களுக்காண்டி நான் உழைக்க வந்திருக்கேன், அதை பண்ணியிருக்கேன், இதை பண்ணியிருக்கேன்னு பேசிட்டு இருந்தார்ல, நான் சைடில் வீடியோ போடுறேன். முரட்டு தூக்கம் தூங்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இது ரெண்டை பார்க்கும்போது அதே நேரம் பார்த்து நேற்று பேசிகிட்டே இருக்கும்போது என்னங்க அவன் லூசு பயமாக பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ஆப்போசிட்லேருந்து ஒரு குரல் வந்திருக்கு. அதுக்கு தான் சிடிஆர் அண்ணன் எந்திரிச்சு நீங்கள் ரெண்டையுமே காமிங்க சபாநாயகரே அப்படிங்கிற மேட்டரை சொல்லியிருப்பார். ஸோ இந்த மாதிரி தகாத முறையில் மட்டமாக நடந்துக்கிறாங்க திமுக எம்எல்ஏக்கள். அது இந்த சைடு கேமரா திருப்பினீங்கனாலும் தாவேக்கா எம்எல்ஏக்கள் யார் கோவப்பட்டாலும் அதையும் தாவேக்கா தொண்டர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் பார்ப்போம். ஆனால் எங்கள் சைடு கோபம் ரொம்ப கம்மியாக இருக்குது, எதுவுமே நடக்கலைங்கிறதா அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது தெரியுது. ஆனால் திமுக சைடு நிறையா நடக்குது, நீங்கள் அதை காமிங்க அப்படிங்கிற அந்த கோரிக்கையை நான் வழிமுறைகிறேன் அப்படிங்கிறத நான் தெளிவாளமாக சொல்கிறேன். இந்த 2 விஷயத்தை நான் பார்க்குறேன். மார்க்கண்டேயன் எம்எல்ஏ, அனிதா ராதாகிருஷ்ணன், இவங்க 2 பேரும் போயிட்டு அசம்பிளியில் மட்டமாக நடந்துக்கிறாங்க. இன்னும் ஒரு சில பேரோட வீடியோக்கள்லாம் நான் கடந்த காலங்களில் பார்த்தேன், கிடைச்சா கூட நான் சைடில் போடுறேன். நிச்சயமாக சொல்கிறேன், எல்லாத்தையும் காமிங்க, எங்களுக்கு காமிச்சா மட்டும்தான் உண்மை வெளியே தெரியுங்கிறத நான் தெளிவாளமாக பதிவு செஞ்சிடறேன். அதுக்கடுத்து மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா
இவங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அவங்க வந்து நேற்று அசம்பிளியில் பேசும்போது பெண்கள் மேலே கையை வச்சு அவனை என்கவுண்டரில் போடுங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பேசியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு மட்டமான அரசியல் சிந்தனை இதுங்கிறதா யதார்த்தமான உண்மை. ப்ரோ அவங்க சொல்கிறதான் ப்ரோ கரெக்ட் அப்படிங்கிறத பொதுமக்கள் பேசலாங்க, மாற்றுக்கிறது கிடையாது. உணர்ச்சி மிகுதியில் அவங்க பேசுகிறதெல்லாம் இயல்பாக நடக்கக்கூடியது. சினிமாவில் டைலாக் வைக்கலாம், அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. பட் இங்கே ஒரு அரசியல் சட்டம் இருக்குது. அந்த அரசியல் சட்டம் அடிப்படையில் தான் இங்கே ஒரு ஜனநாயகமே கட்டமைக்கப்பட்டிருக்கு. அந்த ஜனநாயகத்தில் பெண்கள் மேலே கை வைக்கக்கூடாதுங்கிறதுக்கு என்கவுண்டர் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் எடுத்து வந்தீங்கன்னா, நான் மறுபடியும் சொல்கிறேன், பயத்தால் இங்கே எதையுமே சாதிக்க முடியாது. புரிதல் மூலமாக மட்டும்தான் சாதிக்க முடியும். அப்போ பெண்களுக்கு எதிராக குற்றம் நடக்குது, அந்த குற்றங்களை செய்யக்கூடியவன் ரெண்டு பிரச்சனையில் சிக்கிறான். ஒன்று தனிமை, இன்னொன்று இந்த போதை கலாச்சாரம். இது ரெண்டு ப்ராப்ளத்தில் சிக்கிறான். இந்த ரெண்டு ப்ராப்ளத்துலேருந்து அவனை ஓவர் கம் பண்ணி அவனுக்கு ஒரு புரிதலை இந்த சமுதாயத்தில் பள்ளி கல்லூரிகளில் படிப்புகள்லேருந்து நம்ம கொண்டு வரணும், இந்த ஜென்ரேஷன்லேருந்து கொண்டு வரணும். இப்படி நம்ம கொண்டு வரும்போது மட்டுமே நம்மளால் வந்து இந்த விஷயத்தெல்லாம் சாதிக்க முடியும். இங்கே ஆல்ரெடி ஆண்கள் பள்ளி பெண்கள் பள்ளிங்கிறத ஒரு டீனேஜில் பிரித்து வைக்கிறோம். இதுவே ஒரு தப்பான கலாச்சாரம் என்னை பொறுத்தவரையும். இந்த மாதிரி இந்த சமுதாயத்தில் ஒருத்தன் பாலியல் பலாத்காரம் பண்ணுறான், அவன் தண்டிக்கப்பட வேண்டியவன், அவனை தூக்கி சிறையில் போடணும். சிறைச்சாலை வந்து தண்டனைக்குரிய இடம் கிடையாது, அது அந்த மனிதரை வந்து திருத்தக்கூடிய இடமா மாறணுங்கிறது தான் ஏகப்பட்ட விஷயங்கள். ஏன்னா அவனோட பிரச்சனை சிந்தனையில் இருக்குது, அந்த சிந்தனையை மாற்றிட்டா. இப்போ பெண்களுக்கு எதிரான குற்றம் பண்ணக்கூடாதுங்கிறது எனக்கு தெரியுங்க, இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு தெரியும். அப்போ அவனுக்கும் தெரிஞ்சும் ஏன் பண்ணுறானா, அவனுக்கு என்ன பிரச்சனை, அந்த சிந்தனையை தான் மாற்றணுமே தவிர அவனை போட்டு தள்ளுறதுனால எந்த விஷயமும் நடக்க போகிறதில்ல, மாற போகிறதில்ல. இப்போ பயம் போயிடுச்சுன்னா மறுபடியும் குற்றம் அதிகரிக்கும். ஆனால் புரிதல் வந்துருச்சுன்னா குற்றம் அதிகரிக்காது. அது பயத்தை தாண்டி ஒரு மிக முக்கியமானது. ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருந்துக்கிட்டு இவங்க அப்படி மட்டமாக பேசுறது என்னால் ஏற்கவே முடியல அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட செய்திகளை இந்த வீடியோவில் பேசணும்னு நினச்சேன். எனக்கு தெரிஞ்சு எல்லா தகவலுமே நான் பேசியிருப்பேன் அப்படிங்கிறது என்னுடைய பெரிய நம்பிக்கையாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு எபிசோட்லாம் உங்களுக்கு தேவைப்படுது. ஏன்னா ஒரு வீடியோவில் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 8-9 செய்திகள் பார்த்துருப்போம். ஒரு சில நாள் எனக்கு 10-15 செய்திகள் கூட கிடைக்கும், ஒரு சில நாள் எனக்கு 2-3 செய்திகள் கிடைக்கும். இப்போ வந்து நம்மளுடைய சிஎம் வந்து அலுவலகம் வந்து மாற்றுறதுல இந்த டெண்டர் இஷ்யூ வந்து மோசடி அப்படிங்கிற ஒரு செய்தி போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு செய்தி வந்து இந்த போக்குவரத்து கழகத்தில் வந்து ஒரு வடமாநில தொழிலாளர்கள் சார்ந்த ஒரு நிறுவனத்தை உள்ளே விட்டாங்க அப்படிங்கிற செய்தி போயிருக்கோம். இது ரெண்டுலையும் நான் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். உண்மைக்குமே என்ன நடந்ததுங்கிறது தெரிஞ்சோன்னா நான் கண்டிப்பாக என்னோட வீடியோக்களில் கவர் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்மளை பற்றி விமர்சனங்களாக இருந்தாலும் சரி, நம்மளை பற்றிய பாசிட்டிவான செய்தியாக இருந்தாலும் சரி, ரெண்டையுமே நம்ம இந்த வீடியோவில் அட்ரஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து தாவேக்காக்கு ஆதரவாக ஏகப்பட்ட விஷயங்களை தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.